ரிஷப ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கும் போதே சும்மா ஜம்முன்னு செவ்வாய் வந்து ராசியில் உட்காந்துருக்காரு. ஸோ வீரத்துக்கு வந்து குறைச்சலே இல்லை. ஸோ எப்போவுமே வந்து ரிஷபராசி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் நீங்கள். ஸோ 7ஆம் அதிபதியே வந்து ராசி, அதாவது 7ஆம் அதிபதி ப்ளஸ் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் உட்காந்துருக்கிறாரு. ஒன்று வந்து பண்ணிக்கோங்க, கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வந்தாலுமே அது கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்திக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ராசிக்கு வந்து இந்த செவ்வாய், சூரியன், சனி இவங்கெல்லாம் சந்திரன் மேலே வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரிச்சல், பதட்டம் இதெல்லாம் வந்து இயல்பாக ஏற்படுறது தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ 2ல் சூரியன் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்துட்டு சரியாயிடும். ஆல்ரெடி ஏதாவது கண் பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நீங்கள். மற்றபடி 2ல் சூரியன் வராருங்கும்போது ஆஸ் யூஷுவல் தான். ஃபேமிலியில் பேசும்போது வார்த்தைகளை வந்து கவனமாக வார்த்தைகளை விடுங்க. ஓகேங்களா, ஏன்னா பொதுவாகவே நெருப்பு கிரகம் 2ஆம் இடத்துக்கு வருதுங்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள், எடுத்துக்கிற உணவு, இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கோம் இல்லைங்களா, அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் நம்மளுக்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி சுக்கிரன் போகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு வீடு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலையுமே இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் ரெண்டல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சுகஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறதுங்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளார கொஞ்சம் மனக்கசப்பை வந்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மா சார்ந்த ஏதாவது ஒரு கவலை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு இந்த மந்த் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ 10ல் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில், சுய தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கலாம். ஸோ கண்மூடித்தனமாக யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி தொழிலில் போய் பணத்தை போடாதீங்க. யோசித்து, அதாவது நல்லா விசாரித்து தொழிலில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது. ஓகேங்களா, ஸோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஆசைகளை, ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்துல நம்மளுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அப்படியே எல்லாமே ஓகே நல்லபடியாக முடிகிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி தாட்ஸ் வரும். பட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் பலகீனமாக நடக்குதுங்கும்போது, கோச்சாரமும் பலகீனமாக இருக்கும்போது நம்ம கூடுதல் கவனம் இருந்துக்கணும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் ரிஷபத்துக்கு எப்போவுமே. பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலுமே அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது லாபம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மூத்தவர்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது, தொழிலில் லாபம் கிடைக்கிறது. ஏதாவது வேலைக்கு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே சிறப்பாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல சனி இருக்குங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ஸோ வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே, வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓவரால் ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் குடும்பம், சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஜூலை 17க்கு மேலே சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஜூலை 17க்கு மேலே நீங்கள் வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறமேட்டு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு வெளியில் வந்து ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன விஷயம் எடுத்தாலுமே அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியட் ஜூலை 17 டு ஜூலை 30 வரைக்கும் அந்த டைம் பீரியட் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ரிஷப ராசி இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்குள்ளாரே செவ்வாய் வராரு. ஸோ முருகன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸோ எப்பயும் போல தான் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது நல்லது. அப்படி திருவண்ணாமலை போயிட்டு வர முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் எந்த இடத்துல யாகம் நடந்தாலும் இந்த யாகத்துக்கு தேவையான யாக பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க, யாகத்தில் கலந்துக்கோங்க. அதே போல் அத்திமரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சிவன் கோவிலில் அந்த மாதிரி கோவில்களில் நந்தவனம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நட்சத்திரம், நம்மளுக்கான ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்து நம்ம ஜென்ம நட்சத்திர நாளில் நட்டு பராமரிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சதுன்னா அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நாவல் பழம் எப்போ உங்களுக்கு சீசன் டைமில் நாவல் பழம் கிடைக்குதோ அப்போ அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை எப்போவுமே மற்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். எதையுமே ஹைட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் நாலேஜை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அது பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியல் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும் எல்லாமே ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நாலேஜை மட்டும் ஹைட் பண்ணாதீங்க ரோகிணியில் பிறந்தவங்க. அதே போல் இதில் வந்துட்டு மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அங்கே கோவில் பூசாரி ஐயர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பர்மிஷனோட கோவிலில் இருக்க மண் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மிருகசீரிஷத்துக்கு. ஸோ முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க கம்பல்சரி வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து தேங்காய் சாதம், பச்சை தேங்காய் ஏதோ ஒரு வகையில் வந்து தேங்காய் வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. தேங்காய் உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அந்த தேரில் சந்திரன் வர மாதிரி இருப்பார் இல்லைங்களா, அந்த வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு இந்த திருமண தடை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா பொதுவாகவே வந்து மிருகசீரிஷத்தில் பெண்கள் பிறக்கிறது அந்தளவுக்கு பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. ஸோ ஆண்கள் வந்து நிறைய அளவில் பாதிக்கிறாங்க. அதாவது நான் என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க கட்டாயம் வந்து ஒசூரில் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோவில்னு இருக்குது. ஓகேங்களா? அங்கே கட்டாயம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க. சப்போஸ் மேரேஜ் தடையாகுதுனாலுமே உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. கட்டாயமாக திருமணம் கூடிடும். அதாவது வேலை ஆகட்டும், திருமணம் ஆகட்டும். இதில் தடை இருக்கிறவங்க, அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒசூர் போயிட்டு வாங்க. அப்படி அவ்வளோ லாங் போக முடியல அப்படின்ற பார்க்குறவங்க கும்பகோணத்தில் கதிராமங்கலம் இருக்குது. ஓகேங்களா? அங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுமே மிருகசீரிஷத்துக்கு மிக மிக உயர்ந்தது. அதாவது இந்த மெடிக்கல் படிக்கிறாங்க இல்லைங்களா, மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அங்கே போகும்போது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது. இந்த நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் போய்ட்டு வராங்க. ஜென்ரலாகவே மெடிக்கல் படிக்கிறவங்க வந்து அங்கே கதிராமங்கலம் போயிட்டு வராங்க. இதில் பர்டிகுலராக மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க நீங்கள் மேரேஜுக்காகவும், வேலைக்காகவும், குடும்பம் ஒற்றுமைக்காகவும், அதாவது உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு பெரிய விஷயம் தடையாக இருக்கோ அதை அங்கே போய் நீங்கள் வேண்டிக்கும் போது அது நிவர்த்தி ஆகுது. ஓகேங்களா? ஸோ கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அது நிறைவேறினோனையுமே திரும்பவும் போயிட்டு அங்கே நன்றி செலுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டாயம் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணும்போது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு கை மேலே பலன் கொடுத்துருக்குது. ஓவராலாக ரிஷப ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறவங்க எப்போவுமே கோசாலைகளுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது. பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. பொதுவாகவே ரிஷப லக்னம் ஆகட்டும், ரிஷப ராசி ஆகட்டும், நீங்கள் பிறந்திருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கட்டாயம் பக்கத்தில் மாட்டு தொழுவம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா பால் பண்ணை, அதாவது மாடு, பால், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். எதுவுமே இல்லைங்க மேடம் அப்படின்னீங்கனாலுமே உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் பசு அடிக்கடி வந்துட்டு போகும். ஸோ நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து பால் சாதம் நிவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பால் சாதம், அதே மாதிரி பால் ஸ்வீட்டு, இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது.